கடிகாரம் இல்லாத அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் இயற்கையை தான் கடிகாரமாக பார்த்து மணியை கணிச்சாங்க. பனிக்காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அதிகாலையிலேருந்து விடிய வரையிலும் நேரமே தெரியாது. கேட்கக்கூடிய பறவைகளோட சத்தத்தை வச்சு தான் அவங்க மணியை கணிச்சு இருக்காங்க. அதிகாலையில் கவிச்சாங்குருவி கத்துச்சுன்னா அப்போ மணி 3, குயில் கூவுனா மணி 4, சேவல் கூவுனா மணி 4:30, காக்கா கத்துச்சுன்னா மணி 5, கௌதாவி கத்துச்சுன்னா 5:30, மீன் கொத்தி கத்துச்சுன்னா மணி 6 விடிஞ்சிடுச்சின்னு அர்த்தம். இந்த நவீன காலத்தில் நாம் இதையெல்லாம் மறந்துட்டோம். இப்போ நம்மெல்லாம் ஒரு தடவை இந்த இயற்கை கடிகாரத்தை ஒரு தடவை காது கொடுத்து கேட்போம். ஏன்னா இயற்கை தான் பெரிய கடிகாரம். நம்ம தாத்தா காலத்தில் கைத்துக்கட்டில் வெளியில் போட்டு படுத்தப்பெல்லாம் கடிக்காத கொசு இன்றைக்கி ஏசி வீட்டில் உக்காந்தாலும் கடிக்குது. இதுக்கு காரணம் நாம தான். வயலில் பூச்சிக்கொல்லி மருந்தை தெளித்து கொசுக்களை சாப்பிடக்கூடிய தவளைகள் தட்டான்கள் இதெல்லாம் ஒழித்தோம். அடுத்து காட்டை அழித்தோம். 1 பங்கு காடு அழிய போகும்போது நாட்டுக்குள்ளே 8 பங்கு கொசுக்கள் பெருகும். அடுத்து புவி வெப்பமயமாதல். புவியில் வெப்பம் அதிகமானால் கொசுக்கு பசி அதிகமாகும். பசி அதிகமானால் புரதச்சத்தை தேடும். அது நம்மளுடைய ரத்தத்தில் தானே ஓடிக்கிட்டு இருக்குது. அடுத்து பருவநிலை மாற்றம். இந்த பருவநிலை மாற்றத்தில் 15 நாளில் முட்டையிலேருந்து வெளியில் வந்த கொசுக்கள் எல்லாம் இப்போ வெறும் 10 நாளில் வெளியில் வந்துடுது. ஆக கொசு என்பது சொந்த செலவில் நாம் வைத்துக்கொண்ட சூனியம். ஒரு நாடு வளமாக இருக்கணும்னு சொன்னால் அந்த நாட்டில் 3ல் 1 பங்கு காடாக இருக்கணும். நம்மக்கிட்ட 10ல் 1 பங்கு காடு தான் இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சோலை காடுகள்னு ஒரு காடு இருக்குது. அது வெறும் காடு மட்டுமல்ல, அது ஒரு பெரிய தண்ணீர் தொட்டி. அந்த தொட்டியில் ஒரு தடவை மழை பெஞ்சிச்சின்னா அது பஞ்சு போல் இழுத்து வச்சுக்கிட்டு பல மாதங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கசிய விடும். அதனால தான் அந்த காலத்தில் கோடையில் கூட ஆற்றுல ஒரு ஓரமாக தண்ணி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்படிப்பட்ட சோலை காடுகளை அழித்து தான் வெள்ளைக்காரங்க யூக்கலிப்டஸ் மரங்களும் தேயிலை தோட்டமும் அமைச்சாங்க. அதனால் அப்போவே 4000 ஓடைகள் காணாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறமும் இந்த சோலை காடுகளை அழிக்க இன்றைக்கி அந்த பெரிய தண்ணீர் தொட்டி சுருங்கி ஒரு சின்ன தண்ணி சொம்பாய் மாறிடுச்சு. இப்போது நம்ம நதிகளில் தண்ணீர் வேணும்னா சோலை காடுகள் வேணும். ஏனென்றால் சோலை காடுகள் என்பது நதிகளின் தொட்டில். நம்மள பல பேர் திருடர்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னு சொன்னால் நமக்கு கோபம் வரும். ஆனால் உண்மை அதுதான். ஏன்னா ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு மூச்சு விட இந்த பூமி மேலே 624 சதுர அடிக்கு மரங்களடங்கிய பசுமை போர்வை தேவை. நம்மள எத்தனை பேர் எத்தனை மரங்களை நட்டு இதுவரையில் வளர்த்துருக்கோம்? அப்படி வளர்க்காதவங்க எல்லாம் அடுத்தவங்களோட ஆக்சிஜனை திருடி சுவாசிச்சுக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அதனால் நாம் திருடர்களாக வாழ்கிறதுக்கு பதிலாக நிறைய மரங்களை வளர்ப்போம். அடுத்தவங்களுக்கும் சேர்த்து ஆக்சிஜனை கொடுப்போம். ஏன்னா மரங்கள் என்பது மனிதர்களின் உயிர்மூச்சு. ஒவ்வொரு ஆண்டும் மழை பெய்யுமா பெய்யாதான்னு இன்றைக்கி நாம் வானிலை செய்திக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த காலத்தில் விவசாயிங்க என்ன செஞ்சாங்கன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அதுக்காக ஒரு விவசாயியை சந்தித்து கேட்டப்போ அவர் அருமையான செய்தியை சொன்னார். அவங்க 2 பறவைகளை வச்சு தான் அந்த காலத்தில் மழை வருமா வராதான்னு கணிச்சிருக்காங்க. உதாரணமாக தென்மேற்கு பருவமழை வருமா வராதான்னு சொன்ன பறவை காக்கான்னு சொல்கிறாங்க. ஏன்னா சித்திரை மாதத்தில் இந்த காக்கா அரச மரத்தில் கூடு கட்டுமா. அப்படி கூடு கட்ட போகும்போது மரத்துக்கு வெளிப்பக்கமாக கட்டுச்சின்னு சொன்னால் அந்த ஆண்டு மழை குறைச்சலாக இருக்குமா. அதையே உள்பக்கமாக கட்டுச்சுன்னா மழை அதிகம்னு சொன்னாங்க. அதே போல் வடக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் தூக்கணாங்குருவி கூட்டை வச்சு வடகிழக்கு பருவமழையை கணிச்சிருக்காங்க. தூக்கணாங்குருவி கூடு கட்ட போகும்போது அந்த கூட்டினுடைய அடி வாசல் வடக்கு நோக்கி திரும்பி இருந்தால் அந்த வருஷம் மழை குறைச்சல், தெற்கு நோக்கி திரும்பி இருந்தால் மழை அதிகம். இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா அந்த காலத்து வானிலை அறிவிப்பாளர்களாக நம்ம பறவைகள் தான் இருந்திருக்கு. ஆற்றுல கிடக்கிற மணல் எல்லாம் பிணம் கிடையாது, அதுக்கு உயிர் இருக்குது. அந்த ஆற்று மணல் படத்தில் நிறைய நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள் வாழுது. அது என்ன செய்யும்னா ஆற்றில் வர தண்ணீரில் இருக்கக்கூடிய தீமை செய்யும் நுண்ணுயிர்கள் எல்லாம் சாப்பிட்டுடும். அது மட்டும் இல்லாமல் அதில் கலந்து இருக்கிற இரும்பு துகள்கள் வேதிப்பொருட்கள் எல்லாத்தையும் அந்த மணல் துகள்களை சிக்க வச்சு கீழே தூய நீராக வடிகட்டி நிலத்தடி நீரை சேமிக்கும்.
இப்படிப்பட்ட மணலை எடுத்து தான் நாம் இன்றைக்கி அளவுக்கு அதிகமாக கட்டடங்களை கட்டி குவிக்குவோம். அதனால் நிலத்தடி நீர் மாசுபட்டு போச்சு. இதில் வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆற்று மணலை வச்சு கட்டின வீடுகளுக்குள்ளே இந்த ஆற்று மணல் செஞ்ச அந்த வடிகட்டுற வேலையை இன்றைக்கி ஒரு மிஷின் செஞ்சுக்கிட்டு. தமிழில் சுற்றுச்சூழலை உற்று கவனித்து தான் ஒவ்வொரு சொல்லையும் உண்டாக்கியிருக்காங்க. எடுத்துக்காட்டாக பூ, மொட்டு இந்த 2 சொல்லுக்கும் ஈடாக தமிழில் மொத்தம் 29 சொற்கள் உண்டு. அதுலேயும் ஒரு மொட்டு பூவாக மாறுறதுக்குள்ளே 7 வளர்ச்சி நிலைகளை கண்டுபிடிச்சி அதுக்கு 7 பெயர்களை சூட்டியிருக்காங்க. நனை, அரும்பு, முகை, போது, மலர், அலர், வி. இத்தோடு நிறுத்தினாங்களா? இல்லை. மனிதர்களுடைய வளர்ச்சி நிலைகளையும் கண்டுபிடிச்சி அதுக்கும் இந்த 7 பெயருக்கு ஈடாக 7 பெயர்களை இட்டாங்க. குறிப்பாக ஆணுக்கு 7 பெயரும் பெண்ணுக்கு 7 பெயரும் உண்டு. ஏன்னா தமிழ் ஒரு சூழலியல் மொழி.